வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா கோபியோட வீட்டுக்கு வராங்க. என்ன பாக்கியலட்சுமி மேடம் வீடு மாதிரி வந்துட்டீங்களா அப்படின்னு கோபி கேக்குறாரு. உங்க வீட்டு முன்னாடிதான் பாக்கியலட்சுமி அப்படின்னு போர்டு போட்டிருக்குமே அப்படின்னு சொல்றாரு. குடிச்சிட்டு வீடு மாறி வரதெல்லாம் வேற யாரோட பழக்கமோ அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்னோட வீட்டு சாவியை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகாட்ட பாக்கியா சொல்றாங்க, என் வீட்டு சாவியை உங்க ஹஸ்பண்ட் எடுத்து வச்சிருக்காரு, அதை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன என் வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. உங்க வீட்டுக்கு வந்து கத்துறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா என் வீட்டுக்கு வந்து என்னோட லைசன்ஸை திருடிட்டு போயிருக்காரு, எனக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. உங்க வீட்டு சாவியை நான் கேட்டா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. என்னோட வீட்டு சாவி என்னை எதிரியா நினைக்கிறவங்க கையில இருக்கு, அவங்க எனக்கு எதிரா எல்லா காரியமும் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. சாமி இப்ப கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்றாரு. நீங்க கொடுத்துதான் ஆகணும், இல்ல அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், வீடை வித்தவர் சாமி கொடுக்க மாட்டேன்றாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்ன போலீஸ் பூச்சாண்டி காட்டுறியா என்கிட்டக்கா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கிறாரு. எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை, சாவி நீங்க எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. கார் டேஷ்போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகா போய் அந்த சாவியை எடுத்துட்டு வந்து பாக்கியா கையில கொடுத்துடுறாங்க. அதான் சாவி வாங்கிட்டீங்கல்ல, கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா இப்போ ரொம்ப கோபமா அந்த கதவை அடிச்சுட்டு போறாங்க. என்ன கோபி இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. பாத்தியா அவ எப்படி ஒரு சைக்கோவா நடந்துக்கிறான்னு, அவளுக்கு அவ சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் கவலை அப்படின்னு சொல்றாரு கோபி. ஒரு ரவுடி மாதிரில பிஹேவ் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்றாரு. நான் பார்த்த பாக்கியாவா இது, ரொம்ப அரக்கண்டா இருக்கிறாங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. பாக்கியா இப்போ வாக்கிங் வந்துட்டு இருக்கிறாங்க. கோபியுமே அந்த டைம்ல கரெக்டா வராரு. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுமே இப்ப வாக்கிங் வராங்க. ரெண்டு பேரும் ஜோடியா வாக்கிங் வந்திருக்கிறீங்க போல அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ரொம்ப நாளா ஊர்ல இல்லையா அப்படின்னு கோபி கேக்குறாரு. துபாயில எங்களோட மக வீடு இருந்துச்சு, அங்க போய் தங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, அதனாலதான் உங்களுக்கு இங்க நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியல, நான் இவங்களை டைவர்ஸ் பண்ணியாச்சு, வேறொரு கல்யாணமும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன பாக்கியா மேடம் அப்படின்னு அங்க இருக்கிற லேடி கேக்குறாங்க. நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க, சொல்லவே இல்லையே, வீட்டுல மசாலா பொடியெல்லாம் தீந்து போயிருக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. ஆமா மேடம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி. வீட்லயே கொஞ்சம் அரைச்சு வச்சிருக்கிறேன், தேவைப்பட்ட வந்து வீட்டுல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, வீடு எங்க இருக்கு அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. அதே தெருவுல தான் இருக்கு, அந்த 3வது வீடு பாக்கியலட்சுமி இல்லம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கோபிநாத் சாரோட பேர் தானே அந்த வீட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கேக்குறாரு. அது முன்னாடி இப்போ அந்த வீடு பாக்கியலட்சுமி இல்லம்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. டிவோர்ஸ்ல ஜீவனாம்சமா வந்த வீடுன்னு நினைச்சுக்காதீங்க, அந்த வீட்டை நாங்க பணம் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அந்த வாக்கிங் வந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. பாக்கியாட்ட இப்போ கோபி கேக்குறாரு, அந்த வீடு என்னமோ உன்னோட சொந்த பணத்துல வாங்கின மாதிரி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. நாங்க வீட்டை வாங்கணும்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் சம்பாதிச்ச பணம், என்னோட பசங்களோட பணம், என்னோட மாமனார் சொத்து வித்த பணம் எல்லாத்தையும் வச்சுதான் அந்த வீடை நாங்க வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அந்த வீடு நான் எவ்வளவு ஆசாசியா கட்டினேன்னு தெரியுமா, என்னோட கனவெல்லாம் பாழாக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேல அப்படின்னு சொல்றாரு கோபி. ஒரு நாள் யாரும் இல்லாம நீ தனியா நிக்க போற, அப்ப இவர் இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாதுன்னு நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்றாரு கோபி. பாக்கியா சொல்றாங்க, கூட இருந்தவளை ஏமாத்தினவங்க, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, வீடு புகுந்து லைசன்ஸ் திருடினவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்ப நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க. கோபி மனசுல நினைக்கிறாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், இனிமே இந்த கோபியால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன், உனக்கு பெரிய ஆப்பா வைக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததான் அமிர்தாவோட ஹஸ்பண்ட் கணேசனை காமிக்கிறாங்க. அவர் அமிர்தாவோட அம்மா வீட்டுக்கு போறாரு. கதவை தட்டுறாரு. அத்தை நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கணேஷ் வாசல்ல நிக்கிறத பார்த்ததும் அமிர்தாவோட அம்மா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அத்தை எப்படித்தான் இருக்கிறீங்க, அமிர்தா எங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் தேடுறாரு கணேசன். உங்க அம்மா அப்பா ஒன்னும் சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க அமிர்தாவோட அம்மா. அவ எங்கேயோ சென்னை போயிட்டான்னு சொல்றாங்க, போன் நம்பர் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு கணேஷ். நீங்களாவது சொல்லுங்க அத்தா, அமிர்தா எங்க வெளியில போயிருக்கிறாளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. உங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரி அவ சென்னையில தான் இருக்கிறா, சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறா அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. கணேஷ் சொல்றாரு, அமிர்தாவுக்கு போன் பண்ணி கொடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. போன் பண்றேன், ஒரு நிமிஷம் நீங்க வெளியில நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அமிர்தாவோட அம்மா. கணேஷ் வெளியில போனதும் வேகமா கதவை அடிச்சிடுறாங்க. ஏன் அத்தை இப்படி பண்றீங்க, ஏன் கதவை அடிச்சீங்க அப்படின்னு வேகமா தட்டிட்டு இருக்கிறாரு கணேஷ். அமிர்தா நம்பர் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் என்னோட பொண்ணை பார்க்கணும், யாருமே ஏன் நம்பர் கொடுக்க மாட்டேன்றீங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாரு. கோபமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு கணேஷ்.
அடுத்ததா பாக்கியா கேன்டீன்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கேன்டீன்ல வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்டு வச்சு பாக்கியா பேசிட்டு இருக்கிறாங்க. 2 தடவை நான் இல்லாதப்ப கேன்டீன்ல தப்பு நடந்துருச்சு. இந்த தடவை மனசோரத்துல எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து கேன்டீனை நல்லபடியா நடத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வேலையை தானே நாங்க பார்த்தோம், எங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நாங்க வேலை பார்க்குற ராஜி சொல்றாங்க. இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு, அன்னைக்கு நீ ஒழுங்கா வேலை பார்த்திருந்தேன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல அப்படின்னு செல்வி சொல்றாங்க. ராஜி செல்விட்ட சொல்றாங்க, அப்போ பாக்கியா உன்னை நம்பி விட்டுட்டு போச்சு, நீ சொதப்பிட்ட. ஆனா இப்போ அமிர்தாவை நம்பி விட்டுட்டு போச்சு, அமிர்தா நல்லபடியா பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தாவுக்கு பாக்கியா தேங்க்ஸ் சொல்றாங்க. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க அப்படின்னு அமிர்தா கேக்குறாங்க. கேன்டீனுக்கு வரதே எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு, நீங்க எங்க வெளியில போனாலும் போங்க, நான் கேன்டீனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. அந்த டைம்ல ராதிகாவும் அவங்க கூட வேலை பாக்குறவங்களும் அங்க வராங்க. எத்தனை பேர் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க நின்று எல்லாரும் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. எல்லாருக்கும் பரிமாறிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அங்க ஒருத்தருக்கு யாருமே பரிமாறல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு மேடம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அமிர்தா சொல்றாங்க, இங்க சாப்பிட வரவங்கள நல்லபடியா தான் நாங்க கவனிச்சுக்கிறோம் மேம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கவனிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இப்போ நாங்க சாப்பிட தான் வந்திருக்கிறோம், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆள் வரலன்னு தான் பேசுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இப்படி கேன்டீன் நடத்தினா எப்படிங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. நான் இல்லைனாலும் கேன்டீன் நல்லபடியா தானே நடந்துச்சு, எந்த பிரச்சனையும் வரலையே அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. பிரச்சனை வரல, அதனால நீங்க தப்பிச்சீங்க, வந்திருக்கணும், அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. யார்ட்டையாவது பேசணும்னா ஆளும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அமிர்தா மேம் அப்படின்னு சொல்ல வராங்க. அமிர்தா நீங்களாம் என்கிட்ட பேசாதீங்க, இனிமே நீங்க எங்கேயும் வெளியில போக கூடாது புரியுதா அப்படின்னு பாக்கிட்ட சொல்லிட்டு போறாங்க ராதிகா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா இந்த சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.